Hello guys, welcome to KJ Final Vlogs. நான் வந்துட்டு மாலில் இல்லை. நீங்கள் பார்த்துருக்கிற இந்த வாட்டர் ஃபால்ஸோ லைக் மினி ஃபாரஸ்ட் செட்டப், இது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் 2, கெம்பேகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் 2. இப்போ தான் வந்துட்டு உள்ளே என்ட்ராவுனுமே வந்துட்டு லைக் ஐ ஹவ் என்ஜாய்டு. ரொம்ப ஃபைனாக பண்ணிக்கிறாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய மரம், பேம்பூ செட்டப்பில் வந்துட்டு பில்லர்ஸு, ரூஃபிங்கு பாருங்கள். லைக் இது வந்துட்டு பேசேஜுக்குள்ளே போனீங்கன்னா வந்துட்டு லைட்டிங்ஸோ இன்டீரியரு ரொம்ப ஃபைனாக வந்துட்டு பயங்கர செட்டப். இது பார்த்தீங்கன்னாக்கா லைக் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்துட்டு இது ஃபுல்லாகவே வந்துட்டு லைக் தே ஆர் டிசைன்டு. ஸோ அவங்க தான் வந்துட்டு எல்லாமே இதை லைக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஏர்போர்ட்டில் வந்துட்டு லைக் 3 to 4 hours பிஃபோராக நீங்கள் வந்தீங்கன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த டெர்மினல் 2 என்டையர் ஏர்போர்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சுற்றி பார்க்கலாம். நாங்களும் வந்துட்டு அப்படி தான் லைக் வி ஹவ் ரீச்ட் பிஃபோர் 5 hours. ஸோ எங்களுடைய டிபார்ச் டைம்னா 5 hours முன்னாடியே வந்துட்டு நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு லைக் வி ஹவ் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஏர்போர்ட்டை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தோம். அந்த டிசைன்ஸும் சரி, இன்டீரியர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபைனாக பண்ணிக்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப ஃபைனாக இருக்கும். பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லைக் லேக்ஸ் டு கெதர் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸை வந்துட்டு உள்ளே வந்துட்டு லைக் இது டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்துட்டு சாயிலில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த பிளான்ஸ் எல்லாம் வைக்கல, லைக் காக்பீட் ஐ திங்க் ஸோ. ஸோ அந்த காக்பீட் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸை வந்துட்டு உள்ளே இது பண்ணியிருக்காங்க. லைக் வாட்டர் ஃபால்ஸாக இருக்கட்டும், நேச்சர் செட்டப் வந்துட்டு ரொம்ப ஃபைனாக பண்ணிக்கிறாங்க. உள்ளே போகும்போது ஒரு மினி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாரி இருக்கும். ஒரு அனிமேஷன் ஃபிலிமில் வந்துட்டு நம்ம எப்படி பார்க்குறோமோ ஸோ அந்தமாரி ஒரு டிசைன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே வந்துட்டு உங்களுக்கு தெரியும், மேலே வந்துட்டு ரூஃபிங்கில் இந்த ஹேங்கிங் பிளான்ட்ஸு. ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் வந்துட்டு லைக் தே ஹவ் டன் ஃபேண்டாஸ்டிக் ஜாப். இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா லைக் ஈவன் they have given an award that one of the most beautiful airport. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டீரியர்ஸ் மெயினாக வந்துட்டு இந்த பேம்பூ இன்டீரியர்ஸ்க்கும் அந்த பிளான்ட்ஸ்க்கும் வந்துட்டு அங்கே வந்துட்டு they have given an award. ஸோ எங்களுக்கு வந்துட்டு நைட் அரவுண்ட் 10:30 ஐ திங்க் ஸோ 10:50 ஃப்ளைட் நினைக்கிறேன். ஸோ we have reached 6 o'clock வந்துட்டு நான் ரீச் ஆகிட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஏர்போர்ட் ஃபுல்லாக வந்துட்டு நான் வீடியோ எடுக்கும் போதே வந்துட்டு லைக் இட் வாஸ் அமேசிங். ரொம்ப ஃபைனாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்கும்போதே வந்துட்டு தெரியும், லைட்டிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபைனாக பண்ணிக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் செட்டப்பு, மால் செட்டப் எல்லாமே வந்துட்டு எல்லாமே இருக்கும். இங்கே உங்களுக்கு வந்துட்டு லைக் எதனா காஃபி அப்புறம் ஸ்நாக்ஸோ இல்லை டின்னர் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு அவைலபிள். நாங்கள் வந்துட்டு உள்ளே இட்ஸ் லைக் வி ஹவ் ஆட் அ காஃபி. ஸோ ஒரு காஃபி வந்துட்டு லைக் இட் வாஸ் காஸ்ட் அரௌண்ட் 260 rupees ஒரு காஃபி. எதுனா பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபைனாக ரெடி பண்ணிக்கிறாங்க பேக்ரவுண்டில். ஸோ இது எல்லாமே வந்துட்டு லைக் இட்ஸ் நாட் ஆர்டிஃபிஷியல். எந்த ஒரு பிளான்ஸுமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக வைக்கல, எல்லாமே வந்துட்டு நேச்சுரலாக இருக்கும். எல்லா பிளான்ஸுமே வந்துட்டு நேச்சுரலாக செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பாருங்கள், எல்லா டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வெரைட்டிஸோ. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லைக் என்ன சொல்கிறது, ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னாக்கா லைக் எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் வந்துட்டு லைக் யூ வாண்ட் லைக் எல்லாமே வந்துட்டு நீங்கள் இதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணலாம். என்ட்ரு ஆகும்போதே வந்துட்டு பாருங்கள், இது மேலெலாம் வந்துட்டு லைக் they have done animations.
இதெல்லாம் வந்துட்டு நேச்சுரலாக வந்துட்டு இது எதுவுமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் கிடையாது, எல்லாமே வந்துட்டு நேச்சுரல். பாருங்கள் இந்த பில்லர்ஸோ கிட்டோ எல்லாமே வந்துட்டு லைக் ஃபுல்லாகவே பேம்பு செட்டப்பில் தான் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மஞ்சாக்கா ஒரு லைக் கொடுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் ஒன் திங் நான் நோட்டீஸ் பண்ண லைக் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நேச்சர் செட்டப் உடைய சவுண்டு வந்துட்டு 100% நேச்சுரலாக இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸோடைய சவுண்டு எங்கேயோ வந்துட்டு நம்ம லைக் ட்ரிப்புக்கு போனாக்கா லைக் வில் பி கோயிங் டு சம் வாட்டர் ஃபால்ஸோ லைக் ட்ரெக்கிங், ஸோ அந்தமாரி இடத்துக்கு போவோம். ஸோ அந்தமாரி இடத்துக்கு போகும்போது எந்த லைக் என்னமாரி ஃபீல் இருக்குமோ, ஸோ அந்த ஃபீல் வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் 2ல் வந்துட்டு செட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே வந்துட்டு லைக் பெரிய விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 100% நேச்சுரல் செட்டப் வந்துட்டு லைக் இந்த ஏர்போர்ட் உள்ளே வந்துட்டு லைக் they have made it. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஹைலைட்டடான விஷயம் வந்துட்டு இந்த ஏர்போர்ட்டில். அதுதான் நீங்கள் பார்க்கும்போதே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் வந்துட்டு டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்துட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பாருங்கள். மஞ்சாக்கா டெர்மினல் 2ல் வந்துட்டு ஒன்ஸ் ரீச் பண்ணுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சும்மா ரீச் பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு லைக் இஃப் யூ கோயிங் ஃபார் த இன்டர்நேஷ்னல் ட்ராவலுக்கு நீங்கள் போகிற மாரி இருந்தால் தான் வந்துட்டு நீங்கள் இந்த டெர்மினல் 2க்குள்ளே வந்துட்டு நீங்கள் உள்ளே போக முடியும். ஸோ சும்மா வந்துட்டு ஸோ வித்தவுட் பாஸ்போர்ட் ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லைனாக்கா இந்த டெர்மினல் 2க்குள்ளே வந்துட்டு நம்ம போக முடியாது.